ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான குழப்பமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அபி எடுத்த முடிவால் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப பதட்டத்தோடையும் குழப்பத்தோடையும் இருக்கிறாங்க. இப்போ அபியோட வீட்டிலேருந்து வந்து அவங்க அப்பா அம்மா அவங்க அத்தை எல்லாரும் வந்து அபிகிட்ட பேசுகிறாங்க. இருந்தாலும் அபி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி அஞ்சலி ஆகாஷ் அனு இவங்களும் பேசுகிறாங்க. இவங்கள்ட்டையும் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா மென்டல் குரூப் ரெண்டும் உட்காந்துட்டு இதை ரொம்ப சந்தோஷமாக பார்த்து அப்படி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தோம்னா மது இல்லை. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபி நான் எடுத்த முடிவில் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாகவே பேசிடுறாங்க. அதனால் அவங்க அப்பா அம்மா அத்தை 3 பேர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராகவும் எதுவும் பேசாமல் இருக்காங்க. அஞ்சலிலாம் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்து நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இவங்க டிவோர்ஸுக்கு போய் அப்ளை பண்ணுறாங்க. அங்கே அப்ளை பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்பயுமே கூட ராகவ் வந்து அபிகிட்ட இடையில உனக்கு எந்த ஒரு ஃபீலிங் இல்லையா அப்படி இல்லையான்னு கேட்குறாங்க. அபி வந்து இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும், நீங்களும் ராகவும் மதுவும் சேர்ந்து வாழணும் ராகவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ராகவால் எதுவுமே பேச முடியல. இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அஞ்சலி அதாவது வந்து அபிகிட்ட வந்து அணு ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப கோபமாகவே பேசுகிறாங்க. அப்பையும் வழக்கம் போல் பார்த்தோம்னா அபி எல்லாத்துக்குமே பதில் சொல்லிடுறாங்க. பாட்டிலாம் சரியான கோபமாயிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மதுக்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க. மது வந்து இந்த மாதிரி அஞ்சலிக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் போயிடுவேன்னு சொல்லி அபி சொன்னதுனால தான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்கல்ல. ராகவ் வந்து என்னை எதுவுமே கேட்காதீங்க, இப்போ நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்ட குற்றவாளியாக அபி என்னை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆகாஷும் கோவப்பட்டு பேசுகிறாரு. அப்போயுமே பார்த்தா ராகவ் வந்து இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. பின்னாடியே பார்த்தோம்னா ஒவ்வொருத்தராக கிளம்பி போயிடுறாங்க. எல்லாருமே பேசி பார்க்குறாங்க. நான் அபி வந்து அபியோட முடிவில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு இதில் யாரும் தலையிடாதீங்க, ராகவும் மதுவும் சேர்ந்து வாழணும், அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இங்கே இருப்பேன், அது கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதனால் யாராலும் எதுவுமே பேச முடியல. இப்போ எல்லாரும் கலைஞ்சி போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சுந்தரியும் முரளியும் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற விஷயத்தில் அப்படியே கண்ணில் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ மதுவும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. மது பார்த்தோம் அப்படின்னா அபி வந்து நான் கிளம்பி போயிடுவேன்னு சொன்னதுனால நான் ராகவை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இன்னொரு தடவை நான் ராகவை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மதுவும் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை கேட்டதுமே இன்னுமே உங்களுக்கு சந்தோஷமாயிடுது. இப்போ மது அங்கேருந்து போனதுக்கப்புறம் முரளியும் சுந்தரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த குழப்பம்லாம் இருக்கும்போதே சீக்கிரமாக ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அபியை வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு சதி திட்டத்தை போட்டு அப்படியே இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோட் பார்த்து இந்த விஷயம்லாம் பரபரப்பாக நடக்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த வாரத்தில் இல்லாட்டி அடுத்த வாரத்திலே இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக போய் ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாண ஏற்பாடு எல்லாம் நடந்து சீக்கிரமாகவே இந்த கதையை முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த கதை முடியறதுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த பிரச்சனைகளையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக தான் ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.